கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஆண்டுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். வாஞ்சிக்கிறேன்னு சொல்கிறார். அதனால்தான் தாவீது என் இருதயத்து கேட்டவன் என்ற சாட்சி கூட பெற்று இருக்கிறார். ஆகதான் இதே சங்கீதக்காரன் அடுத்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்கள், அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கே தங்கியிருப்பது நாடுவாரா? சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. அண்ணால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தார். 84 வயசு அண்ணால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார். யோசுவா ஆண்டவருடைய கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தான் சொல்லி பார்க்குறோம். இங்கே தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் வாஞ்சியாக இருக்கிறார். அதான் இன்னொரு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 84 சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பாருங்கள், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பாருங்கள், எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாரு. ஒரு அரசன் எங்கே இருக்க வாஞ்சிக்காக இருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ளே இல்லை, ஆலயத்தின் வாசற்படியில். இன்னொரு சங்கீதத்தை சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். ஆகவே தாவீது போல் நமக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மையும் குறித்து கூட கர்த்தர் சாட்சி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தாவீது போல் கடைசி காலத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். தேசிய நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. தாவீது உடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனா இருந்தார். அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.